எப்படி நம்ம சரக்க சைடிஸ் இல்லாம சாப்பிட மாட்டோமோ, அதே மாரி எடிட்டிங்ல கீ ஃப்ரேம் இல்லாம எடிட் பண்ண முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த டைம் லைன் இருக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க. இது இன் பிட்வீன்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸ தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கீ ஃப்ரேம்ஸ் தான் வீடியோ எடிட்டிங்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இந்த வீடியோ பார்க்கறதுனால, நீங்க எடிட்டிங்க பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவே கண்டிப்பா சேஞ்ச் ஆயிரும். அதாவது சொல்லப்போனா, உங்க 3வது கண்ண தொறந்த மாரி இருக்கும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் இன், ஜூம் அவுட் எஃபெக்ட். ஓகேவா? அதுக்கு என்னோட ரா ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நம்மள கிளைண்ட் எதனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாங்கன்னா அந்த இடத்த ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சொல்கிறேன். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் ஒரு 10 to 20 ஃப்ரேம்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இங்கே 115 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் அங்கே ஆட் ஆயிரும். நம்ம மேனுவலாக ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்களேன், அப்படியே ஜூம் ஆகிட்டே வருதுங்களா. இப்போ இதை ஸ்மூதன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் கே கொடுங்க. ஆல்ட் கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் கிட்ட இங்கே ஆட்டோ கர்வ் கொடுத்துட்டு இது எவ்வளோக்கு வேணும் மேலே கீழே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் நான் அதை மேலே ட்ராக் பண்ணுறேன். மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகி வரும். அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் ஆகி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குல்ல. ஸோ அதை தான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஜூம் இன் ஆயிடுச்சு. இப்போ ஜூம் அவுட் பண்ணணும். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம், ஏன்னா எப்பயுமே ஒரு கிளைண்ட் ஒன்று பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா ஐ மீன் டக்குன்னு ஜூம் இன் பண்ணி டக்குன்னு ஜூம் அவுட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃப்ரேமில் கொஞ்ச நேரம் பேசுவார்ல, அப்போ அந்த ஃப்ரேம் வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகணும், இப்போ இந்த இடத்துல ஆகணும் அப்படின்னா 100 கொடுத்துருங்க. 100 கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். சேம் அதே மாதிரி அதுக்கும் ஆல்ட்டுக்கே ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ஆட்டோ கர்வ் கொடுத்து லைட்டாக வேணா இப்படி கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஜூம் ஆகுது. ஜூம் ஆகிட்டு அதே ஃப்ரேமில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் அப்படியே ஃபேட் இன் ஆகி பின்னாடி போகுது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட். ஓகே இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவிங். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு பேக்ரவுண்ட் ட்ராக் பண்ணிடுறேன். ட்ராக் பண்ணிட்டு ஒரு கார் எட்டு வந்து ட்ராக் பண்ணுங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு மிரரில் இந்த சைடு ரொட்டேட் பண்ணி நல்லா ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிட்டு தென் ஒரு டெக்ஸ்ட்டை டிஃபால்ட் டெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அந்த மைனஸ் பட்டன் அழுத்துங்க. இப்படி ஒரு ரோடு மாதிரி வரும். தென் இதை பிளாக் சும்மா டெமோக்கு தான் இது உங்களுக்கு. இதை வச்சு தான் நீங்கள் உங்கள் கிளைண்ட் ட்ரீல உங்கள் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ இங்கே இருக்குது கார். இப்போ இந்த கார் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஐ மீன் அப்படியே போகணும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் இங்கே வரைக்கும் வச்சிடலாமா. இங்கே வரைக்கும் வச்சுட்டு இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கார் அதே லைனில் அப்படியே மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ இப்படி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இருக்குது கார். இது வேணால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் இந்த ரோடை. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், கார் அப்படியே மூவ் ஆகுதுங்களா. இப்போ கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனால் இந்த கீ ஃப்ரேமை கிட்ட எட்டு வந்துருங்க. இப்போ டக்குன்னு போகுது பார்த்தீங்களா. தென் அதே மாதிரி இந்த கார் நல்லா இப்படி போகணும் அப்படின்னா நல்லா மெதுவாக போவோம். இதில் இன்னுமே சூப்பராக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது ஆல்ட்டுக்கே கொடுத்து கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா நம்ம அப்படி தான் மூவ் பண்ணோம். நம்மளுக்கு அந்த மற்ற 2 ஆக்சிஸும் வேணாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்க அப்படின்னா இன்ல ஒரு 3 இருக்குது, அவுட்டில் ஒரு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்லோவாகி அப்புறம் வேகமாக போதா. இப்போ இது பாருங்களேன், இந்த குவாடின் ஃபஸ்ட்டு ஸ்லோவாகி திருப்பி வேகமாக போகுதுங்களா. இந்த கியூபிக் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாகி அப்புறம் வேகமாக போதா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேகமாக போயிட்டு அப்புறம் ஸ்லோவாக போகும். இந்த குவாட் அவுட் பார்த்தீங்களா, அதே மாதிரி வேகமாக போயிட்டு ஸ்லோவாக போகும். அதே மாதிரி இந்த கியூபிக் அவுட் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போயிடுச்சு, தென் அப்புறம் ஸ்லோவாயிடுச்சு. தென் இங்கே பாருங்கள் ஈஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லோ தென் ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டும் ஸ்லோ, இதுவுமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை நீங்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரீபோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு அப்புறமா முன்னாடி போகும். அதே மாதிரி இதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வேகமாக போயிட்டு அப்புறம் பேக்கில் வரும். ஓகேவா? இந்த கிராஃப்ஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி எதுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் கிளைண்ட் ட்ரீல உங்கள் ஃபேஸ் ஜூம் பண்ணணும், எனி திங் யூ வாண்ட், இது நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் மூவிங்கை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ இன்னும் சூப்பராகவே போகும். ஓகேங்களா? இதுக்கு நான் இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கூட தரேன் பாருங்களேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம்ஸை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரோடை தூக்கி இப்படி போட்டுருவோம். நல்லா மலையேற மாதிரி போட்டுருவோம். ஹரிசாண்டலாக போட்டுருவோமா. போட்டுட்டு இப்படி இருக்கட்டும். இப்போ கார் இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இப்போ பாருங்களேன், இந்த கார் இப்போ நம்மளுக்கு மலையேறணும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். தென் அதை ட்ராக் பண்ணுங்கள். தென் அப்படியே இதை நீங்கள் மேனுவலாக தான் ட்ராக் பண்ணணும். கரெக்டாக அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துருங்க. மேனுவலாக இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வர மாதிரி. இப்போ பாருங்களேன்,
கார் எப்படி சூப்பராக மலையேறுதா, அதே மாதிரி தான் ஜாலியாக இது வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணலாம். நிறைய மோஷன் அனிமேஷன்ஸ் தான் மெயின், ஓகேவா. இது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போகலாம் மேலே வரைக்கும். இப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட சூப்பராக பண்ணலாம். இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட. தென் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் தானாக ஆட் ஆயிரும். இதை நீங்கள் மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேலுமே இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. இவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் கரெக்டாக திருப்பி அந்த பிளேஸில் வச்சிருங்க. இப்போ பாருங்களேன், கார் அப்படியே ஸ்மால் ஆகி அப்படியே பெருசாகிட்டே போகும். எப்படி சூப்பராக இருக்கா பார்க்க? அதே மாதிரி தான். தென் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சூப்பராக சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் இருக்க கீ ஃப்ரேம்ஸை டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிட்டு இப்போ காரை தூக்கி இங்கே மேலே வைப்போம். மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் ஓகேவா வச்சுட்டு இந்த எண்டுக்கு இங்கே ட்ராக் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, காரை ஃபர்ஸ்ட் இங்கே எட்டு வந்து இங்கே விட்டு பிக் சைஸ் பண்ணிடுங்க. இந்த பிக் சைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் கிட்ட கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். ஓகேவா. ஆட் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி ஓகே இருங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே சுற்றிட்டு வந்து கரெக்டாக டப் அந்த பிளேஸில் எப்படி நின்ட்டா பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதும் ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் கீ ஃப்ரேம்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணலாம். எந்தெந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது சைடில் இந்த சிம்பிள் உங்களுக்கு இருக்கோ அது இருந்தாலே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக என்னோட கிளைண்ட் என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணதே காமிக்கிறேன். இந்த வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கும் பாருங்கள். என்ன பண்ணியிருப்பேன், வீடியோ எடிட்டிங் 2025 யார் உள்ள வரீங்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுவுமே நல்லா ஜூம் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா இதுல இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த தனி பர்சன் மட்டும் இருப்பாரா, இந்த பர்சன் மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த கேட்டுக்குள்ள போற மாதிரி ஓகேவா. ஐ மீன் இந்த 2025 போற மாதிரின்னு வச்சுக்கலாமே. 2025 இப்போ இதுக்குள்ள அவர் போறாரு அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஓகேவா. தென் அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு அவர் அப்படியே முன்னாடி போறாரா. இப்போ ஸ்கேல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி போறாருல. ஸ்கேல் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பாருங்களேன், இப்போ பாருங்க அப்படியே ஸ்லோவாகி உள்ள போறாரா. தென் இப்போ கம்ப்ளீட்டாக உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பியும் அப்படியே அவரை நல்லா ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ட் பண்ணி இங்கே வர மாதிரி. இப்போ பாருங்களேன் சூப்பராக இருக்கா. இப்படி போகிறாரு, உள்ளே போகிறாரு, அப்படியே உள்ளே போயிட்டாரு ஓகேவா. உள்ளே போக இது நான் உங்களுக்கு அடுத்து ஒரு இது வரும், அதுக்கு நான் இதை கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம கிளைண்ட் ரீலில் எப்படி நம்ம இந்த ஐடியாஸை உள்ளே இப்படி இன்புட்டாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே கைஸ், இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, ஓவர்லே, மல்டிப்ளைன்னு இருக்கும். ஸோ இதுலேயே எப்படி கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார் நல்லா மூவ் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ கார் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல லாஸ்ட்டில் போக அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போகிற மாதிரி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எங்கே நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஃபேட் அவுட் ஆகி போகணும் அப்படின்னா பிளெண்ட் இருக்குல்ல, பிளெண்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எங்கே கரெக்டாக இங்கே போகும்போது அப்படியே ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், கார் போவோம் அந்த இடத்துல அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அப்படியே போகுதுங்களா, பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் பிளெண்டை யூஸ் பண்ணுவாங்க. இது நான் என்னோட கிளைண்ட் ரீல்லையும் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் கிளைண்ட் ரீல் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சிருப்பேன், ரைட் சைடில் க்ரீன் கலரில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சிருப்பேன். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜ் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் வைப்போம். இதை நம்ம இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு மாஸ்க் போங்க, மாஸ்கில் ஹரிசானல் கொடுத்துட்டு இது இந்த வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு ஃபெதர் கொஞ்சமாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேசிக்கில் டிஃபால்ட்டில் ஓவர்லே கொடுத்துடலாமா, ஓவர்லே கொடுத்துட்டு நல்லா இப்படி வச்சுருக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு இது பிளிங்க் ஆகி வரணும் இப்படி ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் இங்கே ஆட் பண்ணிடுங்க. இந்த பிளெண்டு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஆட் பண்ணிவிட்டு தென் ஒரு 2 to 3 ஃப்ரேம்ஸ் தள்ளுங்க. அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே கம்மி பண்ணுங்கள். திருப்பி இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். திருப்பி அப்படியே இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். திருப்பி ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பாருங்களேன் எப்படி அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கா. இது நீங்கள் இன்னும் பக்கம் பண்ணும்போது பிளிங்க் ஆகும். அதே மாதிரி Ctrl+C Ctrl+V அது இந்த சைடு எட்டு வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட் வேணும், இதை எடுத்துகிட்டு வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டா முடிஞ்சு ஓகேவா. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த சைடு க்ரீனு அந்த சைடு ரெட்டு அப்படின்ற மாதிரி பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் கிளைண்ட் ரீலில். இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இதோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் எப்படி நம்ம கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி இந்த கலர்ஸை கொண்டு வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கார்த்தின்னு டைப் பண்ணிடுறேன் என் பேர். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் போயிட்டு கலர்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஃப்ரேம்ஸ் தள்ளி உங்களுக்கு இப்போது பிளாக் கலர் வச்சுக்கோங்க. இன்னும் 2 to 3 ஃப்ரேம்ஸ் தள்ளி
இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ, என்ன ஒரு கலர்னாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு ரெட் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு எல்லோ வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு ப்ளூ வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், கலராக இருக்கும் எப்படி. ஸோ இது மாதிரி எந்தெந்த இடத்துக்கு இது தேவைப்படும்னு பாருங்கள், பார்த்து அதுக்கு நீங்கள் கலர்ஸ் கொடுத்தீங்க தேவையான இடத்துலனா பக்காவாக இருக்கும் வீடியோ. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கிங்கில் எப்படி நம்ம கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்பிட்வீனில் எதனா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு காரை பற்றி பேசுகிறாரு. ஓகேவா? அப்படி பேசும்போது இப்போ இந்த காரை பற்றி பேசி முடிச்சிட்டாரு, இப்போ இன்னொரு காரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா இந்த காரை நம்ம இந்த ஸ்க்ரீன்லேருந்து போக வைக்கணும். இதை நார்மலாக நம்ம மூவ் பண்ணி போக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாஸ்கில் போங்க, மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இது இந்த எண்டில் வச்சுட்றீங்களா, எண்டில் வச்சுட்டு ஃபெதர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு 15 வச்சுருங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு தென் இது அப்படியே இவ்வளோ வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காரு மறைஞ்சிடும். தென் அடுத்து நியூவாக எந்த காரும் இப்போ பாருங்களேன் இப்படி இருக்கும். இது அவர் பேசி முடிச்சிட்டாரு, அப்படியே இது போயிடுச்சு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு காரை பற்றி பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் இதில் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனா எப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் காரை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். மற்ற கார்ஸ்லாம் நம்ம பிளரில் வச்சிடலாம். எஃபெக்ட்ஸ் போவோம், இந்த ட்ரெண்டிங்கில் இந்த பிளர் ரேட் வந்து ட்ராக் பண்ணிடும். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருவோமா, பார்க்க கொஞ்சம் பிளர்டாக இருக்கா. பிளரில் இப்போ மாஸ்கில் போங்க, மாஸ்கில் ரெக்டாங்கிள் கூட போயிடலாம். ரெக்டாங்கிளில் இந்த மாஸ்க் செட்டிங்ஸில் இந்த ரீசெட் பக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்வெர்டட் ஆகிடும். இன்வெர்டட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஷோ பண்ணும். ஓகேவா? இதுக்கு ஃபெதர் அப் டு ஒரு 3, 4 எல்லாம் ஒரு 10 வரைக்கும் கொடுங்க. ஓகேவா? இப்போ அவர் அந்த ரெட் கார் பற்றி பேச வரானா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. தென் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ தான் கரெக்டாக பேச வரானும் போது இப்போ இந்த கார்கிட்ட வந்துடுது. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த கார் ஓப்பன் ஆகும் போது இந்த கார் அப்படியே சின்னதாக ஜூம் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட்ட கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இதை அப்படியே இப்போ ஜூம் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்களேன், ஃபஸ்ட்டு வருது, அவர் இதை பற்றி சொல்கிறாரு, ஜூம் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணால் இது ஒரு ஃப்ரேம் முடிஞ்சதா கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் நம்ம மேனுவலாக ஆட் பண்ணி அது திருப்பி ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த கார் கரெக்டாக எப்போ கீழே போதோ அந்த இடத்துல அந்த திருப்பியும் நார்மல் பிளர் எஃபெக்ட் எடுத்து வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவலாக திருப்பி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஷார்ட் ஆகுதா, ஷார்ட் ஆகும் போது இந்த காருக்கு வந்துடணும். ஓகேவா? இந்த காருக்கு வந்துட்டு இந்த காரை நல்லா ஜூம் பண்ணுங்கள். இப்போ இந்த காருக்கு வந்துருச்சு பாருங்களேன், ஃபஸ்ட்டு வருது, ஜூம் ஆகுது, அங்கே நிற்குது, திருப்பி இது உள்ளே போகுது, இந்த கார் ஓப்பன் ஆகுது. இந்த கார் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக இங்கே வருதுங்களா, இங்கே வரும்போது இங்கே கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் இங்கே எடுத்து வரீங்க. இந்த கார் வரணும் போது இந்த கார் கரெக்டாக ஜூம் ஆகிட்டு இங்கே இருக்கணும். ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, பட் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரை ஜூம் பண்ணோம், அது திருப்பி உள்ளே போயிடுச்சு, திருப்பி இந்த காரை ஜூம் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? தென் இன்னொரு மெயின் திங் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஹெட்டை மட்டும் ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எதுனா அவங்க சும்மா ஃபன்னியாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளேஸில். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பிளேஸில் என்னோட மூஞ்சை பிக் சைஸ் பண்ணணும். இது Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு இப்போ இதில் மாஸ்கில் சர்க்கிள் கொடுங்க. சர்க்கிள் கொடுத்து கரெக்டாக என்னோட ஃபேஸ் வரைக்கும் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 3 கொடுத்துடலாமா. 3 கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்படி இருக்கும், தனியாக ஒரு ஃப்ரேம் இருக்கும். பேசிக்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்னோட ஃபேஸை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக என்னோட மூஞ்சிக்கு வர மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் கரெக்டாக அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது என்னோட மூஞ்சி மட்டும் ஜூம் ஆகுதா. ஸோ இதையும் நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ மாஸ்கிங் வச்சு நிறைய பண்ணலாம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே? என்னோட யூடியூப்ல அதிகமாக போன வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் மாஸ்கிங்ன்ற வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக புரியும். ஓகே? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது. சுயம் அதுக்கு என்னோட ரா ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படி வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே ரைட். ஸோ இது இப்படி வச்சுருவோம். இப்போ பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம், தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு என்னோட வீடியோவில் நான் சும்மா ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து இது வரைக்கும் நல்லா இவ்வளோ ஜூம் பண்ணிடுறேன். ஜூம் பண்ணும்போது எதனா ஒரு சும்மா நான் இப்போது வந்து நெகட்டிவாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பிளாக் கலரில் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்ல. சேம் அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த 4th இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கு போங்க. சேச்சுரேஷன் கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் எங்கே அந்த ஜூம் முடியுதோ அங்கே வந்து ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் கம்மி பண்ணி இப்போ பாருங்களேன், நான் பேச அப்படியே பிளாக் கலர் ஆகிட்டே வரும்.
எப்படி பிளாக் ஆகிட்டே வருதா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்டை கலர் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி வேணும்னா கலர் பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. இப்போ இதில் ரொம்ப எக்ஸ்போஷர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. தென் இங்கேருந்து இங்கே நம்ம ட்ராக் பண்ணிடுறோம். இந்த இடத்துல எக்ஸ்போஷர் நம்ம இவ்வளோ கொடுத்துட்றோம். இப்போ பாருங்களேன், அது அப்படியே போக போக அந்த எக்ஸ்போஷர் அது மாதிரி என்னென்ன வேணுமோ அந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். என்னென்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே. தென் இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸில் எப்படி கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது, சேம் அதுக்குமே நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் எடுத்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஃபெக்ட் நான் இங்கே ட்ராக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளர் எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும் வீடியோ எண்ட் வரைக்கும். ஏன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த பிளர் எஃபெக்ட் போயிடணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் பிளர்ராக இருக்கும். தென் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிளர் கம்மியாயிடும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு ஓகேப்பா, எனக்கு இந்த இடத்துல ஓகே, திருப்பி எனக்கு இந்த இடத்துல வந்து திருப்பியும் பிளர் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு பாதி வரைக்கும் வச்சிருங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் சும்மா வந்துட்டு இப்போ இந்த இடத்துல திருப்பி அப்படியே பிளர் ஆகிட்டு வரும். இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா எஃபெக்ட்ஸுமே சரி. ஓப்பன்ஹைமர்னு ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எனக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கணும், தென் போக போக எனக்கு இப்படி மாறணும், திருப்பியும் ஸ்டார்டிங் வந்த மாதிரியே இருக்கணும். அப்படின்ற மாதிரி எப்படி வேணாலும் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ லைட் ஆச்சு, திருப்பியும் நார்மலாக அந்த கலர் ஆச்சு. இன்னும் வேணா உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ தரேன். இந்த டைமண்ட் பிளர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நார்மலாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டைமண்ட் பிளர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு எதுவுமே வேணாம். ஓகேவா? எதுவுமே தேவையில்ல. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போக போக எனக்கு அந்த டைமண்ட் பிளர் ஆகணுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி வச்சுருவோம். இப்போ பாருங்களேன், பேச பேச அப்படியே டைமண்ட் பிளர் ஆகிட்டு போதில்ல, அதே மாதிரி தான் எல்லா எஃபெக்ட்ஸ்க்குமே நம்ம பண்ணணும். ஓவராலாக கீ ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. மேபி ஒரு பிகினர் பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக போயிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் என்ன அப்கிரேட் பண்ணிக்க முடியும், உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகே, பாய்.